கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை வேளையிலையும் 120 நாட்களில் வேதத்தை தியானிக்கிற வேத தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் 13ஆம் தேதி. இன்றைக்குடைய தியான பகுதி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற காரியத்தை 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வருஷத்தின் முதல் மாதத்தை நியமிக்கிறார். அந்த மாதத்தில் அவர்கள் அனுசரிக்க வேண்டியதான பஸ்கா பண்டிகை என்கிறதான அந்த பண்டிகையும் அவர்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தி அதை அனுசரிக்கும்படியான பிரமாணங்களை சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களின் சட்டத்தில் பூச வேண்டும். அந்த இரத்தத்தை காண்கிறவன் சங்காரதூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசியாமல் கடந்து போவான் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அன்றைய ராத்திரியிலே பார்வோனும் அவனுடைய கடைக்கோடி ஊழியனும் எழுமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற அந்த பிரமாணமும் 430 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் இந்த ஆபீப் மாதத்தை குறித்ததான காரியங்களை, யாரெல்லாம் அந்த பஸ்காவிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக அந்த அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறார். ஸ்தோத்திரம். மோசே புறப்படும் போது யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போவதாக இந்த அதிகாரம் நமக்கு சொல்கிறது. 14ஆம் அதிகாரம் அவர்கள் புறப்பட்டு பிரயாணப்பட்டு செங்கடலுக்கு முன்பதாக வரும் பொழுது பின்னாலே பார்வோன் வருகிறதை கண்டு அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறையிடுகிறார்கள். கர்த்தர் மோசை எடுத்து சொல்லுகிறார், உன் கையிலே இருக்கிற கோலை நீட்டு செங்கடல் உங்களுக்கு வழி பிடித்து விடும் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே செங்கடல் பிளக்கிறதை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாக எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, செங்கடலின் நடுவிலே பார்வோனை அவன் சேனையும் கவிழ்த்து போடுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் கொடுத்த வெற்றியை மிக விமர்சையாக கொண்டாடுவதையும் ஆரோன் மிரியாம் சேர்ந்து கர்த்தரை பாடி துதிக்கிறதும் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அதே போல் அவர்கள் செங்கடலை கடந்து வந்த பொழுது மாறா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி போடச் சொல்லுகிறார். அப்படியே ஒரு பிரமாணத்தையும் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மன்னிப்பை குறித்து அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தும் ஒரு எஜமான் வேலைக்காரனை குறித்தும் அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை குறித்து சுஸ்தமாக்குவதை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். தொடர்ந்து இயேசுவினுடைய வருகையை குறித்து சீஷர்கள் கேள்வி எழுப்பின போது இயேசுவின் வருகையில் என்னென்ன நடக்கும், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து பேசுகிறார். 18ஆம் அதிகாரம் சோர்ந்து போகாமல் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற உதாரணத்தை சொல்ல ஆரம்பித்து பரிசேயன் சரிசேயனுடைய பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்தும் ஆண்டவர் இங்கே எழுதுகிறார். சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். நியாயசாஸ்திரி இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவனுக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே ஐஸ்வர்யான் போவது கடினம் என்று சொல்லி இந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறார். 18ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் ஸ்தோத்திரம், குருடன் எரிகோவுக்கு படு போகிறதான குருடன் பிச்சை கேட்கிறவன் அவன் கர்த்தரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். 19ஆம் அதிகாரத்தில் சகையினுடைய ரட்சிப்பை குறித்து வாசிக்க முடியும். அதே போல் தேவன் ஒரு தன்னுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளை இங்கே ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். தாளந்து பற்றிய ஓமைகளை குறித்து விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் பவனியை குறித்தும் எருசலேமை குறித்து அதனுடைய வருத்தத்தை அதனுடைய காரியங்களை குறித்து அவர் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாகங்களிலே விவரிக்கிறார். 20ஆம் அதிகாரம் இயேசு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்பொழுது எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறேன் என்று கேட்டபொழுது அவரும் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட பின்பு அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இயேசு திரும்பவும் ஒரு ஓமையை சொல்லுகிறார். தோட்டக்காரனுடைய திராட்சை தோட்டமும் எஜமானும் திராட்சை தோட்டத்தினுடைய வேலைக்காரர்களை குறித்தும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் பலனை கொடுக்காமல்
தோட்டத்தை விசாரிக்க வந்தவர்களை கொண்டு போட்டார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதே அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அவர் வரியை குறித்து அவளிடத்திலே திரும்ப கேள்வி கேட்பதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு மிக தெளிவான ஒரு பைத பகுதியை இந்த அதிகாரத்தில் தான் பதிவிடுகிறார். ஆகவே கடைசியிலே அந்த அதிகாரத்தை முடியும் பொழுது ஸ்தோத்திரம் சில எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் ஏழை விதவை போட்டதான காணிக்கை 2 காசு விதவையை குறித்து அவர் எடுத்து சொல்வதை இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஜனங்கள் சொன்ன பொழுது அந்த ஆலயத்தை சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்ததான அடையாளங்களை குறித்து மிக தெளிவாக இந்த இடத்திலே அவர் எழுத சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அத்திமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை குறித்தும் அத்திமரத்தை வைத்து தன்னுடைய வருகையை குறித்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் இந்த 21ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசித்தீர்கள், தியானித்திருப்பீர்கள், சுருக்கத்தை கேட்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மையாக இருக்கட்டும். ஆமென், ஆமென். God bless you.